ஏதோ காரணத்தால் ஜமாஅத் தொழுகையை விட்டு நான் தவறிவிட்டேன், தள்ளிவிட்டேன். உணர்வூட்டுதல், நினைவூட்டுதல் இன்று நடைபெறுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கிறது. நானும் ஒரு முஃமின் என்பதை நினைத்து நான் என்னுடைய இந்த அஸ்ர் தொழுகையில் இருந்து என்னை நான் கருத முடியும். ஏனைய நாட்கள் போன்றுதான் அடுத்த நேர தொழுகையும் கழிய போகிறது என்றால் என்னுடைய ஈமானின் பரிதாப நிலை குறித்து நான் மிகவும் பயப்பட வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் ஜமாஅத் தொழுகையை ஒரு சிறந்த விடயம் என்று மாத்திரம் எங்களுக்கு அறிமுகம் செய்யவில்லை. வாஜிபுகளில், கடமைகளில் மிக மிக கடமையான ஒன்றாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத் தொழுகைக்கு வராத இந்த ஆண்கள் குறித்த எச்சரிக்கையை ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, ஒரு இஷா தொழுகை நேரத்திலே இந்த சம்பவம் நடக்கிறது.